உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நாளிலும் கூட மகிமைப்படும்படியாக கிருபை ஊற்றப்படும், கிருபை ஊற்றப்படும், அபிஷேகம் ஊற்றப்படும், அபிஷேகம் ஊற்றப்படும். தொடர்ந்து நீர்களை வழிநடத்தும் பெரிய காரியங்களை கர்த்தர் ரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் நாம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் கழிந்த நாட்கள்ல இருந்த ஒரு வசனத்தினுடைய ஆதாரத்தை வச்சு நம்ம இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தணும். எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி வருகிறதோ அப்படிதான். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 1வது வசனம், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மகிமையான ஒரு அப்போஸ்தலன், சாதாரண அப்போஸ்தலன் அல்ல, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலன் சொல்றாரு. தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து சொல்றாரு. தீமோத்தேயு என்று சொல்லுகிற அந்த பரிசுத்தவான் யாருன்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு ஒரு சிஷ்யர், பவுலுடைய சிஷ்யர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சிஷ்யர்கள். ஒரு மாணவன் நீங்க வச்சுக்கலாம். நாம எல்லாரும் இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா சீசர்களா தான் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிகளா இருக்கிறத விட சீசர்களா இருக்கு. ஏன்னா சீசர்கள் வந்து பின்பற்றக்கூடியவர்கள். இயேசுவை முழுவதுமாக பின்பற்றவங்க சீசர்கள் தான் பின்பற்றுவாங்க. மற்றவங்க தான் பின்பற்ற மாட்டாங்க. மற்றவங்க போட்டு ஓடிடுவோம். எப்பவுமே இந்த விசுவாசிங்கிறது விசமூசியா தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புரியுதா? ஆனா சீசர்கள்ங்கிற ஸ்தானம் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் கர்த்தரோடு கூட இருந்து என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஜீவன் போனாலும் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக மறிக்கிறவங்க தான் யாரு? சீசர்கள். அதான் பின்பற்றுகிறவர்கள். ஏசு எங்க போனாலும் அங்க போவாங்க. ஏசு எங்க போனாலும் அங்க போவாங்க. அர்த்தம் என்னன்னா, ஏசு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். நம்ம எல்லாமே ஏசு சொல்றதுக்கு ஆப்போசிட்டா செய்யும். அப்படிதானே? செய்துட்டு என்ன செய்வோம்? ஒரு மன்னிப்பு கடிதம் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்புவோம். அது சீசர்கள் அல்ல, அது கள்ள விசுவாசத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் இவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் மாத்திரம் அல்ல. அதான் அவர் சொன்னார், நீங்க போய் சகல தேசமெங்கும் ராஜ்யமெங்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாரும் நீங்க ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணுங்க? சீசரா மாத்துங்க. விசுவாசியா மாத்துன்னு சொன்னாரா? சொன்னாரா? இல்ல, சீசரா மாத்து. ஏன்னா விசுவாசியா இருந்தாச்சுன்னா அவன் என்ன செய்வாங்க? அந்த விசுவாசம் கொஞ்ச காலம் தான் இருக்கும். ஆனா சீசரா இருந்தா அவங்க அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் மரண பரியந்தமும் அவர்கள் சீசர்களாய் வாழ்வார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சொல்றோம். நம்ம விசுவாசியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், தவிர ப்ரமோஷன் ஆகலை. சீசன்னா எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. சீசன் அந்த சீசனுக்கு தான் சொல்றாரு. சீசன் கிருபையில் வளருவாங்க, வளர்ந்துட்டே இருப்பாங்க. இந்த சீசன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சீசர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. குடும்பக்காரன் என்ன செய்யறான், சொந்தக்காரன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான், அடுத்தவன் என்ன செய்யறான், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் சீசர் கிடையாது. சீசர்கள் இயேசுவை தான் பார்ப்பார்கள். சீசர்கள் இயேசுவை தான் பார்ப்பார்கள். அதான் கிருபை. கிருபையில் வளர்ந்தவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். பார்க்கிறது மாத்திரம் இல்ல, பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள் சொல்றாரு. கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றினது போல என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. காரணம் என்னன்னா, நீங்க கிறிஸ்துவ தான் பின்பற்றிட மாட்டீங்க. ஆனா நான் கொஞ்சம் என்ன செய்ய, அது குறைவா என்ன செய்ய நடந்தாலும் என்ன நீங்க பின்பற்றினாலே பெரிய கிருபை. அப்ப அவர் தன்னுடைய அனுபவத்துல சொல்றாரு, நீ கிருபையில பலப்படு. இந்த தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய அந்த உத்தம சீசனை பாத்தீங்கன்னா பைபிள்ல பவுல் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன், அவர் சாட்சி கொடுக்கிற ஒரு மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஊழியக்காரன் ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒருத்தருக்கு சாட்சி கொடுக்கிறாங்கன்னா
அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நான் வர்றவங்க உங்களை கொடுத்து ஒரு சாட்சி கொடுக்கிறாங்கன்னா நீங்க உண்மையிலே அந்த சீசத்துவத்துக்குள்ள போட்டீங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இல்லையா? நீங்க கிருபையில வளரல. நீங்க இன்னும் பிளாப்பாகி என்ன செய்றீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்னும் ஒரு பாரம்பரிய சபையில உட்கார்ந்தது போல என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அங்க என்ன செய்வாங்க? எழும்புவோம், உட்காருவோம், இருப்போம், பாடுவோம், அதே லைன்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏங்க கிறிஸ்தவம் ஒரு பைபிள்ல சொல்லப்பட்ட கிறிஸ்தவம் இந்த கிறிஸ்தவம் அல்ல. நாம இப்ப இருக்கிற ஒரு கிறிஸ்தவ அனுபவம் நமக்கு ஒரு போலியான கிறிஸ்தவம். இப்ப இருக்கிற அநேக வார்த்தைகள் வந்து போலியான வார்த்தைகள். அப்போ காரணம் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் இடறி போடுறோம். இடறன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா கிருபையில பலப்படாம இருக்கிறபடியினால். கிருபையில எந்த மனுஷன் நீங்க பலப்படலையோ நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு நிறைய இடங்கள் உண்டாகும். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் அந்த கிறிஸ்து இயேசுவில் நீ என்ன செய்? கிருபையில பலப்படு. சரி, பலப்படணும். நம்ம பலப்படணும் என்ன செய்யணும்? அதை குறித்து தியானிப்போம். வாசிக்கலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் பக்கம் 275 1வது அதிகாரம் 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவும் பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் உள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. தேவ கிருபையை சத்தியத்தின்படி நீங்க என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவுள்ள கிருபையில பலப்படணும்னா சுவிசேஷத்தையும் வசனத்தையும் சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் சொன்னா நம்ம இப்போ ஒரே ஒரு பிரச்சனை எல்லாரும் நினைக்கிறோம். சத்தியம் சொன்னாலே இயேசு கிறிஸ்து நாமம் இதுதான் சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருக்கட்டும், அது ஒரு சத்தியம் தான். சத்தியம் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மை. அதுக்கு அர்த்தம் என்ன? உண்மை. அதான் சொல்லுவோம் சத்தியமா நான் இதை செய்யல, உண்மையாக நான் அதை என்ன செய்யல அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அடிச்சு சத்தியம் பண்ணுவோம். அப்போ இங்க நாம பார்க்கிறோம் தேவ கிருபையை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? பலன் தரும். இப்ப பிரச்சனை என்னன்னா நீங்க சத்தியத்தின்படி தேவ கிருபையை நீங்க என்ன செய்யல, அறியல. அதனால நம்ம என்ன செய்யறோம்? பலன் இழந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு இடத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்ய முடியல? ஸ்டார்ட் நம்மால ஜெபிக்க முடியல. ஒண்ணு இல்ல, இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க வாரீங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். நீங்க பலன் இழந்து இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எப்பொழுது நீங்கள் தேவன் மேல் இருந்த அந்த பயம் உங்களுக்கு போய் ஒரு நிர்விசாரம் உங்களுக்குள்ள வருது பாருங்க, அப்பவே பலன் போச்சு. தேவ பலன் இருந்தாச்சுன்னா நீங்க நேரமா வந்து உட்கார்ந்து ஜெபம் ஆரம்பிச்சு, சீக்கிரமா வந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு. இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்ன செய்ய மாட்டீங்க? முடிஞ்ச அளவு நீங்க தவிர்க்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட பலன் இல்லாததுக்கு அர்த்தம். நீங்க நினைக்கிறீங்க பலன் இருக்கு, அது ஆக்டிங். ஒரு மனுஷன் தேவ கிருபையிலும் பலனிலும் வளர 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 அவர்களுடைய சிந்தனை வேற லைன்ல தாங்க அவங்களுக்கு போகும். அவங்க இந்த உலக காரியங்களே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு மண்டையை கொட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க அப்படி மண்டையை கொட்டி கொட்டி சாக இருக்க மண்டை கொட்டி தான் சாவீங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கரெக்டா போய் சேர மாட்டீங்க, சாவீங்க.
சாபம் இல்லை. ஆனா இந்த தேவ கிருபையில நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மண்டதட்டெல்லாம் என்ன செஞ்சிடும்? இந்த உலக பிரகாரமான சில்லறை காரியம், உங்களை சில்லறைப்படுத்துற காரியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும். உலகத்தான் சொல்லுவான் இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவான். உங்களுக்கு இதுவும் அல்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சிந்தனைகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள உடன்படிக்கை பண்ணா உடன்படிக்கை என்ன தெரியுமா? உலக பிரகாரமா இருக்கிற தொப்புள் கொடியை முதல்ல அறுத்து அதன் திருமையில பலப்பட முடியும். நம்ம அவ்வளவு இன்னைக்கு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காரியத்துக்கு இயேசு, காரியம் இல்லையா இயேசு குப்பையில போட்டுருக்க. நல்ல புரிஞ்சுக்கிடு, கிருபையில பலப்பட்டுக்கிடவே மாட்டீங்க. பலப்படுறது இல்ல, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட மாட்டோம், நன்மையை பார்த்துக்கிட மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். காரணம் கிருபை இல்லை. கிருபை இழந்து போன ஏசாவை குறிச்சு பாருங்க, நிர்வாணி ஆகணும். கிருபை இழந்து போன ஆதாமும் ஏவாளும் நிர்வாணி ஆகினாங்க. தேவன் கொடுத்த அந்த வஸ்திரம் கிருபை என்கிற வஸ்திரம். தகுதி இல்லாத மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு வஸ்திரம் அந்த கிருபை வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை குப்பை போல நம்ம இன்னைக்கு எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை என்ன செய்யறோம்? உலக பிரகாரமான வஸ்திரத்தை போல என்ன செய்யறோம்? அது பழசாயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கி எறிஞ்சிடறோம். அது பழைய வஸ்திரம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் அது புதிதான வஸ்திரமாக கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. ஆகவே தான் காலைதோறும் உடைய கிருபையை நான் என்ன செய்யறேன்? வாசிக்கிறேன். காலைதோறும் உடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். காலைதோறும் எனக்கு புது ஆடையாக நீங்க என்ன செய்யறீங்க சப்பா? எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அந்த பழைய ஆளை நீங்க புதுப்பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு பாத்தீங்கன்னா பழைய ட்ரெஸ் அன்னைக்கு ஆரம்பத்துல நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கிடைச்ச அந்த கிருபை வஸ்திரம் இன்னைக்கு உரிக்கப்பட்டு இன்னைக்கு உலகம்ங்கிற வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறபடினால் நீங்க எல்லா காரியத்திலையும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஏன் தோக்குறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் உலகத்தை நோக்கி ஓடுவீங்க, அங்க ஏதாவது சூடுபட்டா ஆண்டவர் நோக்கி வரும். உண்மைதானா? உண்மைதான். கொஞ்ச நாள் உலகத்தை நோக்கி ஓடுவோம், கொஞ்ச நாள் எவங்க நாடியாவது என்ன செய்வோம்? அவன் மூக்கெல்லாம் கேர பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் நாடி ஓடுறது, அவன் மூக்கில் ஒரு குத்தம் கொடுத்தவன என்ன செய்யறது? வந்து அவன் எங்கேயோ உட்கார்ந்து. அதான் உண்மை. கொஞ்ச நாள் ஏதோ ஒரு மனுஷன் கடத்திட்டான்னு சொல்லி ஓடுவோம். அந்த அடிவாங்கினவர் மறுபடியும் கத்தர்கிட்ட வந்து இருக்கிறது. ஆனா இது முழுமையாக கேட்டாச்சுன்னா இல்ல, நமக்கு நம்ம இல்ல. மறுபடியும் என்ன செய்யறோம்? அதாவது தப்பா நினைக்காதுங்க, ஒரு மானங்கிட்ட கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது எவ்வளவு பட்டாலும் என்ன செய்ய மாட்டோம்? எருமை வாட சொல்லுவாங்க, அப்படிதானே? அது என்னதான் அடிச்சாலும் அது என்ன செய்யாது. அப்படி இருக்காதுங்க. எருமை தோலா இருக்காதுங்க. நல்ல கவரிமானா இருங்க. கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யுங்க? ஒரு கவரிமானா வாழுங்க. ஆண்டவரை பிடிச்சு இடும்போது அந்த கிருபை எல்லா விதத்திலும் வெற்றி தான் கிடைக்கும், தோல்வி கிடைக்காது. உங்களுக்கு தோல்வி வருது என்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. நான் தோத்துட்டேன் அப்படின்னு இயேசுவோடு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லுகிறது தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே கிடையாது. தேவ பிள்ளைகளை சாத்தான் ஜெயிக்க முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளை அல்ல. அல்லேலூயா. நம்மளை சரிபடுத்தணும். ஆண்டவரே உங்க கிருபை இருக்கா என்கிட்ட? மனம் திரும்பணும். நிறைய பேர் இந்த சர்ச்சில் மனம் திரும்புதலே கிடையாது. சும்மா பேருக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. பேருக்கு இல்லை, ஏதோ அப்படி வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? முதல்ல பாத்தீங்கன்னா மற்றவருடைய காரியங்களை பார்க்காது, அடுத்தவனுடைய வீட்டையே எட்டி பார்க்கிறது. அடுத்தவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்லது நடந்தா நிறைவே இல்லாத அசிங்கம் முடிச்ச நான் சொல்ல கேடுகிட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்குள்ள உட்கார்ந்து எவ்வளவு போட்டாலும் ஆத்தா, என்ன தின்னாலும் ஆத்தா. போங்க, ஒரு நாள் உங்களெல்லாம் பிடிச்சி கையும் காலையும் கட்டி அடிச்சு கையை உடச்சு எங்க இந்த பஸ்டாண்ட்ல கொண்டு போனோம் தெரியும். அங்க ஒரு வாரம் வாழ்ந்து பார்த்துருவாங்க.
அப்ப தெரியும் நம்மள ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறார். போய் பாருங்க. 50, 60 வயசு, 70 வயசு சின்ன பிள்ளைகளை எல்லாம் பாருங்க, அப்படியே துணி இல்லாமலாம் போறதெல்லாம் பாருங்க. ஒரு காரியத்தை பார்க்க 2 சின்ன பிள்ளைங்க அப்படியே பாத்தீங்கன்னா பார்த்துட்டே போகுது. ஒரு இது போட்டிருக்காங்க, அந்த தாயாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, அந்த வழியில இது பிச்சை எடுத்து முளைக்கிற ஒரு குடும்பம், பொம்பளை பிள்ளைங்க. அது அப்படியே போகுது. எனக்கு கண்ணீர் வந்துச்சு. எந்த உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? பசியை போக்கும் கள்ளர்கள், இந்த கள்ளர்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமா செய்யா அழுது அப்படியே உணரே நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு யூடியூபர் நினைக்காது, யாரும் யூடியூபரா இருக்கிற அப்படியே அந்த ஆளுக்கு வேலை அப்படியே வர்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறாரு. அது வீழ்ச்சி எடுக்கிறாரு, அவங்க காசு எடுக்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் அந்த அந்த குடும்பத்தினுடைய நிலையை பார்த்தா பரிதாபத்தை உச்சங்க. போய் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளைங்க அந்த பசியில சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் நிறைவேற்ற மனிதர்களே, உன்னை அடக்கம் பண்ணது வரைக்கும் நிறைவேறாதா? செத்து புழுத்து போறது வரைக்கும் நிறைவேறாதா? நீங்க நினைக்கிறீங்க நான் கோடிக்கணக்கில் வச்சிருக்கேன், காசு வச்சிருக்கேன். இல்ல, என் நிலைமை என்னன்னு எனக்கு என் வீட்டாளுக்கு தான் தெரியும். ஆனா நான் நிறைவா இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான், கொடுக்க முடியலையேங்கிற ஒரு வேதனை தான் எனக்கு பிறந்துகிட்டு இருக்கு. உதவி செய்ய முடியலையே ஆண்டவரே, எவ்வளவு ஏழைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையேன்னு சொல்ற ஒரு துக்கம் தான் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கே தவிர எனக்கு கோடி கிடைக்கல, காசு கிடைக்கல, பணத்தை கொடுக்கல, அந்த வாழ்க்கை கிடையாது. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பலப்பட்ட நம்ம கிருபையில? கிருபையில் பலப்படுறவங்க சில்லறத்தனமான காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிடுவாங்க, எல்லாம் உதறி தள்ளிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை, இந்த வாரம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அடுத்த வாரம் மண்ணுக்கு போறோமா விண்ணுக்கு போறோமா யாருக்கு தெரியும்? நம்ம யோசிக்கிறோமா? நம்ம அப்படி யோசிச்சா வாழ்றோமா? இல்லையே. ஒரு நம்ம வாழ்க்கையில சிந்திச்சுட்டு பார்த்துட்டோம்னாலே நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைச்சுக்கலாம், வாழ்க்கை சிந்திச்சுட்டா மனம் திரும்பிடுவீங்க, நீங்க அடங்கிடுவீங்க. அதே ஒரு முக்கில பேசாம உட்கார்ந்துருவீங்க. எப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம வாழ்க்கை ஒரு சீரோ. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? கிருபையில பலப்படல, கிருபையில பலப்படாததுனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம்? 1ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல். ஒரு மனுஷன் ஆசீர்வாதிக்கப்பட்டா இன்னொரு மனுஷனுக்கு எரிச்சல். ஒரு மனுஷன் ஒரு காரை வாங்கினா இன்னொருத்தருக்கு வேதனை, ஒருத்தர் வீட்டை கட்டா இன்னொருத்தருக்கு வேதனை. எல்லா காரியத்திலையும் பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு மனுஷன் நம்ம மேல ஒரு எரிச்சல், வேதனை, கோபத்துல இருக்கும், நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம். ஐயோ அவங்க எங்களை கரைச்சு கொட்டுறாங்க, எங்க மேல இது. இதே மாதிரிதான் மற்றவர்களுக்கு இருக்கும். ஏசு சொல்றாரு, கிருபையில பலப்படுறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஏசப்பா சொன்ன வசனத்தின்படிதான். முதல்ல நீ என்ன செய்? உன் தேவனிடத்துல அன்பு கூறு, அப்படிதானே? அடுத்தது நீ என்ன செய்? உன்னை நேசிக்கிறது போல, உனக்கு என்ன தேவை நேசிக்கிறியோ அதை போல மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்து. உனக்கு அடிபட்டா வலிக்குது, உனக்கு காசு தேவை இருக்கிறது, ஒன்னா நீ இப்படி இப்படி வாழணும்னு நினைக்கிறாய், இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும். அப்போ நீ ஒண்ணு என்ன செய்? நேசிக்கிறது போல பிறரிடத்திலே அன்பு செலுத்து. உனக்கு இருக்கிறது அவங்களுக்கு. இன்னைக்கு இந்த வீட்டுல வரணும், நாளைக்கு நம்ம வீட்டுல, நாளைக்கு இன்னொரு வீட்டுல, எல்லா வீட்லயும் எல்லாம் சம்பவிக்கும். இன்னைக்கு அவன் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம ஆஸ்பத்திரியில இருப்போம். அற்புதங்கள் நடக்கலாம். எல்லா காலத்திலும் எப்போ நடக்குமானே இல்லை, இல்லை. இயேசு ஒரு மனுஷனை உயிரோட கொண்டு வந்தாரு, லாசருவை. அதே லாசருவை அடிச்சே கொண்டுட்டாங்க. மறுபடியும் இயேசுவை உயிரோட எழுப்பலங்க. நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதா? அல்லேலூயா. 3 நாள் உலக பயங்கரமான காரியம். 3 நாள் ஒரு சரீரம் இருக்கிறது. 3 நாள் இருந்த சரீரத்தை ஏசப்பா சோறு பண்ணி வெளியே கொண்டு வர்றாங்க. ஆனா பாருங்க, அதே
செய்தார்கள். இரத்த சாட்சியாக தான் மரித்தார் லாசரு. உடனே பிளான் பண்ணாங்க லாசரை கொலை செய்வதற்கு. பைபிளில் எழுதப்பட்ட வசனங்கள். ஆனால் வரலாறு சொல்லுகிறது அவரை கொலை செய்தார்கள். ஏன் மறுபடியும் ஏசப்பாவை அவரை உயிரோட ஏன் எழுப்ப மாட்டார்? அப்போ அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்கிறார். நீங்க ஒரு மரண நாளில் இருக்கும் போது தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவரிடத்துல கொண்டு வர்றாரு. அது கிருபை. அந்த கிருபையில நீங்க என்ன செய்யணும்? நான் அன்னைக்கு வந்தது மாதிரியே இன்னைக்கு இருப்பவனா? நான் சொல்றேன், நம்மள மாதிரி பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. நான் என்ன மேல எழுதணும்? நான் இன்னும் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படணும். நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக என்ன செய்யணும்? நடக்கணும். இந்த சத்தியம் நமக்குள்ளாக இருக்கணும். சோத்திரம். அந்த சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்குள்ளாக போ. சோத்திரம். கிருபையில் பலப்படுவதற்கு என்ன நாம் செய்யக்கூடிய சில காரியங்களை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். எல்லாரும் வாசித்த வசனங்கள் தான், ஆனா மறுபடியும் நாம வாசிக்கலாம். அதுல 8வது வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 3 பாயிண்ட் இருக்கிறது, 3 காரியம் இருக்கிறது. நோவா முதல்ல எப்படி இருந்தாரு? நீதிமானாக இருந்தார். அல்லேலூயா. நோவா எப்படி இருந்தாரு? நீதிமானாக இருந்தாரு. நோவா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? ரொம்ப ஒரு கொடிய காலம். ரொம்ப கொடிய காலம்னா அருவருக்கு. நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா காலம்? இதை நீங்க நினைக்கிறீங்க. இதை விட ஒரு மோசமான காலத்துலதான் நோவா உட்கார்ந்திருக்கிறார். ஆனா அந்த நாட்களில் அவர் எப்படி இருக்கிறார்? நீதிமானாக இருக்கிறார். யார் அநீதி செய்தாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்ய மாட்டேன்? அநீதி செய்ய மாட்டேன். நீதிமான் என்று சொன்னால் நேர்மையானவர். அல்லேலூயா. ஆமா, நேர்மையானவர்களுக்கு கர்த்தர் சமாதானமா என்ன செய்றாரு? நம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்ல, மரணத்தை கொடுக்கிறார் நேர்மையானவர்களுக்கு. அப்போ பைபிள் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீதிமானாக இருந்தார். இந்த நீதிமான் இதை குறித்து என்ன பைபிள் நம்ம சில காரியங்களை வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு நீதிமான நான் காண்பித்து கொடுக்கிறேன், உங்களுக்கு அப்ப புரியும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். நான்கோரும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு, எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 2 பேதுரு 2:8. கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட லோத்தை அவர் ரட்சித்திருக்க போதும். அழிவிலிருந்து யாரை ரட்சிக்கிறாரு? ஒரு நீதிமான் லோத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆனா அதற்கு பிறகு உள்ள காரியங்கள் வேண்டாம். காரணம் என்னன்னா, முதல்ல இந்த லோத்தை அதுக்கப்புறம் நீங்க நானும் ரட்சிக்கப்படுறோம். இந்த சத்தியத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க எப்படிப்பட்டவர்களாக இல்ல, சத்தியத்துக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக நீங்க அந்த கிருபையில வளரல. இங்க ரட்சிப்பு என்கிறது நீதிமானாகிய லோத்துக்கு உண்டாகிறது. லோத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிவிட்டது. வரக்கூடிய அழிவுல இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் காப்பாற்றுறாரு. அப்ப இப்ப நமக்குள்ளாக ஒரு கேள்வி உண்டாகும். நான் முதல்ல சொன்னேன், நீதிமான் தான் நேர்மையானவர்கள். அப்படிதானே? நேர்மையானவர்கள் தான் யாரு? நீதிமான். அப்போ ஒரு நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்றவன், அந்த நீதிமான் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும்ல. சும்மா எல்லாரையும் நீதிமான் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிதானே? நான் கூட யோசிச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் லோத்த நீதிமான் சொன்னார் அப்படின்னு நானே கூட யோசிச்சேன். ஒரு வசனத்தை எடுத்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்துல
இவர் எப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருப்பாருங்கிறது நம்ம வாசிக்கலாம். இது சாதாரண ஒரு நம்ம கற்பனையில கூட யோசிக்க முடியாத ஒரு காரியம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரை நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அல்லேலூயா. இவர் நீதிமான் கர்த்தர் ஏன் சொன்னாரு புரியுதா உங்களுக்கு? 2 பேர் வர்றாங்க, 2 தூதர்கள் வர்றாங்க. அப்படியே இவர் உட்கார்ந்து இருக்கிறார், நடையில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார், வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சகோதரனை பகைச்சிட்டவே கூட எல்லாம் கோலை சொல்லி கொடுத்து சுத்தி சுத்தி கோலை சொல்லி தந்து நான் ஆசீர்வாதமா இருப்பதற்காக என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தி வந்த என் தகப்பனை நான் பகைச்சனே. நான் சொல்றது கற்பனை அல்ல, நிச்சயமாக நான் ஆவியில் உணர்கிறது. ஆனால் எத்தனையோ முறை அவர் எனக்கு நன்மை செய்தார். இன்னைக்கு பைபிள்ல என் பேர் வருகிறது என்றால் அதுக்கு காரணம் யாரு? யாருங்க? ஆபிரகாம். நான் நன்றி கேட்டவனாக இருக்கிறேனே, சோறு போட்டவனை நான் மறந்தனே, நான் பீக்குடியில் எல்லாம் உருண்டு கிடக்கும் போது என்னை கழுவி தூக்கி வந்து எனக்கு இயேசுவை கற்றுக் கொடுத்தவனை மறந்தனே, என் கையில வைக்க பிடிச்சி சோமர்கள் சொன்னவனை நான் மறந்து போயிட்டேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இது யாரையும் குத்தியோ நான் பேசல. இந்த பாவத்தை நான் செய்திருந்தாலும் நான் அப்படிப்பட்டவன். அல்லேலூயா. எனக்கு சுவிசேஷம் கற்றுக் கொடுத்து என்ன செய்ய என்ன மைக்கு கையில கொடுத்து ஜபம்ல என்னன்னு சொல்லி கொடுத்தவங்க அவர்களை நான் மறந்தேன் என்றால் நானும் அப்படிப்பட்டவன். அல்லேலூயா. நான் மறக்காதபடியினால் தான் கர்த்தர் என்னை இதெல்லாம் பேச வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறார். இந்த சாக்கடைக்குள்ள வந்துட்டோமே, இந்த மோசமான இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த தேசம் பாழடைந்து கிடக்கிறது. ஐயோ, என் சகோதரனோடு கூட இருந்திருந்தா என் பிள்ளைகள் கெட்டு போயிருக்காது, என் குடும்பம் இந்த நிலைக்கு ஆயிருக்காது. என் பிள்ளைகள் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? அந்த சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிற எல்லா பாவ பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. என் போதகருடைய போதனை எல்லாம் குப்பையில தூக்கி போட்டார். நான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நான் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், என் இருதயம் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. நான் உண்மையாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்த்தனதை சொல்றேன். அப்படியே அந்த நடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நீங்க முதல்ல வாசி பாருங்க, பட்டு வேலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா நீதிமான், லோத்து நீதிமான். நான் விழாத இடத்துல எல்லாம் போய் விழுந்துட்டேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை டோட்டல் அவுட்டு. நல்லா இருந்த பிள்ளைங்க முடியல. இப்ப பாருங்க, கருப்பு முடிய செம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருந்தேன் நியூயார்க் பட்டணத்துல. நியூயார்க் பட்டணம்னா மத்தியாசத்துல இருந்து கீழே யாரோ கார் ஓட்டிட்டு உறங்கிட்டாரு. எந்த ஊருன்னு கேட்டேன். இந்த ஊர் தான். இந்த ஊரா? நான் பொய் சொல்லறங்க. அப்பா பின்னாடி பார்த்தாச்சுன்னா நயன்தாரா ஸ்டைல். அதே பாத்தீங்கன்னா செம்பட்ட பாதி கருப்பு பாதி. யாரப்பா இது அப்படின்னு முன்னவே பார்த்தா அப்பா அதோடைய 1.5 கிலோ சாந்து கிரௌட்டை வச்சு அந்த டேட்டு தேய்ச்சிருக்கு. அவ்வளவு பிடிச்சி கொடுத்துரு. ஐயோ கடவுளே, குறை சொல்லல, நான் யாரையும் குற்றப்படுத்தல. காலம் காலம் சோதம் குமார பட்டணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு பெண் பவுடர் போடக்கூடாது,
சென்று அடிக்க கூடாது நான் சொல்லல. பைபிள் முற்றிலும் அதுக்கு எதிராக கேட்டா இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அது அவர்களோடு கலந்தது, அது அவர்களோடு கலந்தது. அவங்க நீட்டா தான் இருக்கணும், அதுல எந்த தப்பும் கிடையாது. பவுடர் போடுறாங்க இல்ல என்ன செய்யறாங்க, சில நேரங்களில் பிள்ளைங்க என்ன செய்யும், கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுக்காக என்ன செய்யும், ஒரு கிரீமை தடவிட்டு என்ன செய்யலாம், அது ஒரு ஆசை. இதெல்லாம் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு அந்த நூல் பிடிச்சு போக நான் விரும்பவில்லை, அது அடிபட்டு போயிடும். அல்லேலூயா. சில சூழ்நிலையில நீங்க சில இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா அந்த கிரீம் போட்டுதான் ஆகும். ஆனா நான் சொல்றது அதுக்கு மேல, அல்லேலூயா, அதுக்கு மேல லெவல்ல போறது. போயிட்டு பார்த்தாச்சுன்னா, கடைசியில பார்த்தாச்சுன்னா, எனக்கு பார்த்தாச்சுன்னா இந்த எப்படி இருந்தது பார்த்தாச்சுன்னா, நான் ஊரை சொல்ல விரும்பல, இந்த இடத்தை சொல்ல விரும்பல. ஒரு அது நீங்க உங்க ஊர்கள் எல்லாம் சில கோயில்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பயந்துட்டேன், கைகள்லாம் எனக்கு வரச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா. எல்லாம் இருந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு எனக்கு கோல் சொல்லி தந்து என்னை ஏமாத்திட்டாங்க. நான் என் சகோதரனோடு இல்லை என் ஆவிக்குரிய தகப்பனோடு இருந்திருந்தா என்ன ஆசீர்வாதமாக இருந்திருந்தேன். ஆசைப்பட்டேன், தேசத்து பெண்களோடு வாழணும்னு ஆசைப்பட்டேன். புரியுதா பெண்களே, பொம்பளை பிள்ளைங்க புரியுதா, பொம்பளை பிள்ளைங்க வளர்ற பிள்ளைங்க ஜாக்கிரத, ரொம்ப கவனம். நீ யாரு கூட பழகுறாரு தப்பா நினைக்காத. சோத்திரம். எங்கேயாவது ஒரு கருத்திட்டு தலையில ஒன்னு என்ன செய்வா தெரியுமா, பச்சையா சொல்றேன், கூட்டி கொடுத்துருவா. கவனம், பொம்பளை பிள்ளைகள் ஜாக்கிரதை. உன் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், உன் சொந்த பந்தம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அசுத்த கிரியைகள், அசுத்த காரியம் ஒரு பிள்ளைகளிடத்தில் ஒரு பெண்ணுகிட்ட கண்டிங்களா 50 அடி தள்ளி போயிருக்கு. பக்கத்திலே போகாத. அந்த வாடை, அந்த விஷ காத்து உனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிசாசுடைய கடைசி கால தந்திரம் என்ன தெரியுமா, நல்ல பிள்ளைகளை கெடுப்பது, நல்லவர்களை கெடுப்பது, நல்லவர்களை அவமானப்படுத்துவது, அதிகப்படுத்துறது. அதான் அதுக்கு வேலை. பாருங்க, ஒரு பாட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா கிருபையும் இழந்துட்டாரு. ஆனா நீதிமான் பழைய கதையை யோசிச்சு பார்க்கிறாரு. நான் அங்கிருக்கும் போது பலி செலுத்தி கொண்டிருந்தேன். ஆபிரகாமோடு இருக்கும் போது தேவ வார்த்தையை, தேவ சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தேன். தேவனுடைய நடத்துதல் நடந்து கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, சோதம் குமோரா பட்டணம். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, சோதம் குமோரா பட்டணம். ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற வசனத்தை, வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். புதர்களில தான் விழுவீங்க, ஜாக்கிரதை. இது சாபம் அல்ல, பிராக்டிக்கலா நான் பார்த்து கொண்டிருப்பது. உங்களை கர்த்தர் அழைச்சாருங்க, நீங்க தேவனிடத்துல வந்தீர்கள் என்றால் நீங்க தேவனுக்கு அடங்கி இருங்க. நீங்க கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருங்க. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு வாழ்ந்து காட்டுங்க. ஒரு வாழ்க்கை நல்ல பெயர் எடுப்பது என்பது ரொம்ப கஷ்டம். கெட்ட பேரை ஒரு செகண்ட்ல குவிச்சிடலாம். அதை நீங்க ரெண்டாவது அடிக்கணும்னா ரப்பர் பாய்ந்த போட்டு அடிக்க முடியாது. நீங்க அதுக்கு பிறகு முதல்ல 10% ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 100% ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க? வாழ முடியாதா? ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் வெறுன்னு ஒன்று சொல்றாரு. எல்லாத்தையும் வெறுன்னு சொல்றாரு. எல்லா இடமும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா எங்க போனா என்ன செய்யணும், எங்க போனா எதை செய்யக்கூடாதுங்கிறத பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனசு நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் கிருபை இழந்து உட்கார்ந்து இருக்கு. சோதம் குமோரா பட்டணத்தில் உள்ள எல்லா அசுத்தத்தையும் படிச்சு வச்சிருக்கு. நீங்க மேல உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிகளா தெரியும். அந்த பிள்ளைகள் எவ்வளவு சாக்கடை அந்த பிள்ளைங்க இருந்தது. அதை நினைச்சு அவர் வேதனையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது 2 கர்த்தருடைய ஊழியர்கள் அங்கே போகிறார்கள். கண்டவர்கள் அவருக்கு சந்தோஷம் உண்டாகுது.
மனுஷ ரூபத்துல போறாங்க. ரெண்டு பேரும் எப்படி போறாங்க? மனுஷ ரூபத்துல. இதைத்தான் இன்னைக்கு சில ஊழியக்காரன் சொல்றான். திருத்துவத்துல 3 ஆளு மாங்கோட்டை தலை, மாங்கோட்டை புளியங்கோட்டை விடுறாங்க. நம்ம இதுக்கு போய் பிஹெச்டி முடிக்க போறாங்க. இதை கண்டுபிடிக்கிறது பச்சை குழந்தை வாசிச்சா கூட சொல்லுவேன் பிஹெச்டி குப்பைக்கு 2 தூதர்கள் எங்க அண்ணா சொன்னோம். அங்க வந்து இயேசு பிதா இவரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கு அடையாளம் தான் யாரா? ஆமா, வந்தவர் யாரப்போ? பிதாவை பார்க்க முடியுமா? பைபிள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா? பிதாவை யாருமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் பார்க்கணும்னு நினைச்சாருங்க, ஒரு பின் சைடு தான் பார்த்தாரு, நடுங்கிட்டாரு, அவரை திணறிட்டாரு. அவர் 1000 சூரியனுக்கு ஒப்பானவர். அந்த பாடி தாங்காதுங்க, எரிஞ்சு போயிடுவோம். பிதாவை ஒரு மனிதன் பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் பிதாவை பார்க்க முடியும். அல்லேலூயா. அங்க வந்தது மனுஷ ரூபத்துல ஏசப்பா தான் வந்தாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதான் ஆபிரகாம் ஏசப்பா சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான், அவன் கண்டு என்ன செஞ்சான்? சந்தோஷமா இருந்தான். நாங்க போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அவனை ஆசீர்வதித்து கொண்டு வந்தேன்னு சொல்றாரு ஏசப்பா. அல்லேலூயா. அப்பவும் யூதர்களுக்கு புரியல, இப்பவும் இவர்களுக்கு புரியல. அவர் வந்தாரா? அப்ப அனுப்பிவிட்ட 2 பேர் யாருங்க? 2 மனித உருவத்துல 3 மனித உருவங்க வருகிறது. ஆபிரகாம் வெளிப்பாடுள்ள மனுஷன். ஆபிரகாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க என் ஆண்டவர் மாறே வாருங்கன்னு சொல்றாரு. அங்க அப்படி இல்ல, என் ஆண்டவரே வா. அல்லேலூயா. என் ஆண்டவரே வாரு. கிருபை இருந்தா இதெல்லாம் தெரியும். அப்ப பாருங்க, அப்பந்தான் சொல்றாரு, நிறைய காரியங்களை சொல்றாரு. தேசத்தை அழிக்கும் போது ஆபிரகாமுக்கு எல்லா ரகசியங்களையும் முகமுகமா பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நான் செய்ய போறேன். அப்பந்தான் ஆபிரகாம் சொல்றாரு, நீதிமான்கள் இல்லையே, லோத்துடைய குடும்பமும் நீதிமான் அல்ல, லோத் ஒருவர் தான் நீதிமான். லோத்துடைய குடும்பம் விழுந்து போயிட்டு, பொண்டாட்டி பலாசனை விழுந்து போயாச்சு, தலையில அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. எப்பா எம்மா, பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆண்களும் சரி, இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் நாசமாக போகணும்னா ஒண்ணுல ஆடு இல்லைன்னா பெண்ணு, 2ல 1 போதும். இந்த ஆண், இந்த மனுஷன் மனவேதனையில் இருக்கிறாரு, மனவேதனையில் இருக்கிறாரு. ஐயோ, என் பொண்டாட்டி இப்படி பழமையா தெரிகிறாரு, எவ்வளவு கொடுத்தாலும் இவளுக்கு நிறைவேற மாட்டேங்குது, என் படலை பிடுங்கிறாரு. செத்து போனா தெரியும், செத்து போனா தெரியும், தப்பா நினைக்காது. அல்லேலூயா. அடுத்தது மனைவி. சில புருஷனுக்கு ஆசை இல்லை, அந்த மனைவிக்கு குடலை பிடிக்க இருப்போம். இருக்கிறதெல்லாம் என்ன செய்வோம்? காதலெல்லாம் கலத்தி என்ன செய்வோம்? வெட்டி பந்தா பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? வெட்டி பந்தா. இந்த வெட்டி பந்தா பண்றவன் ஒரு காலம் உட்பட மாட்டான். நல்ல புரிஞ்சுடுங்க. இந்த வெட்டி பந்தா, ஆமா, உங்களுக்கு எது இருக்கோ கந்தையானாலும் கச்சைக்கு கட்டு, அது மதிப்பு கெடாது. ஆமா, அது மதிப்பு கெடாது. அதுக்காக வாடகைக்கு என்ன செய்யாது? கோட்டு சுட்டு வாங்கி போட்டு என்ன செய்யாதுங்க? போகாதுங்க. வாடகைக்கு என்ன செய்யாதுங்க? ஒரு நகையை போய் அடுத்த வீட்டுல போய் என்ன செய்யாதுங்க? அடுத்த வீட்டுல போய் ஒரு நகை வாங்கி போடுறத இத மாதிரி ஒரு கேவலமானது எதுவுமே இல்லை. அசிங்கமா தோணுது. அப்படி நான் கேட்கிறேன், இதெல்லாம் அசிங்கமா நமக்கு தோணுதியா? இதைத்தான் நம்ம பிள்ளைங்களும் செய்வாங்க. இல்ல, இந்த அடுத்த வீட்டுல நீங்க வாங்கி போட்ட நகைய நீங்க வாங்கி போட்டு உங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்க போறீங்கன்னா அந்த பொண்ணை கீழே இருந்துட்டு உங்களே அங்க பொண்ணா கொண்டு இருக்க போறாங்க. எல்லா பெண்ணும் உங்களே பார்த்து ஏன்னா வந்திருக்கிற யாரு? எலிசபெத் மகாராணிக்கு மகா வந்திருக்கிறா, வந்திருக்கிறா, டயானா வந்திருக்கிறா. கடவுளே, இந்த மெண்டால், இந்த மனசெல்லாம் முதல்ல வந்து அப்படியே அப்படியே உள்ள இருந்து எடுத்து குப்பையில போடுது. நார்மலா போங்க, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நீங்க நீட்டா கடங்க. நீங்க காய் இரவு வாங்கி
வந்தவங்க அப்படி அதான பார்த்தேன். இது அவமானம். இதெல்லாம் என்னது? அவமானம். அதாவது பாருங்க, கண்டையானாலும் கசைக்கு கட்டு, கூடானாலும் பாண்டையாலும். முன்னோர்களும் நல்லா தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எது இருக்குதோ அது சந்தோஷமா, எனக்கு இது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீங்க அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? பக்கத்து வீட்டுல செயில வாங்கி போடுறது, வாரத்தை வாங்கி போடுறதோ, நெக்லஸ் வாங்கி போடுறதுக்கு மாப்பிள்ளைய பார்த்து கூட்டி போக முடியுமா? கொஞ்சம் கலந்தாங்க, என் மாப்பிள்ள பர்சனாலிட்டி இல்ல அப்படி சொல்றது நீங்க வரக்கூடாது. அப்படி செய்ய முடியுமா? இல்லையா, பொண்டாட்டி பர்சனாலிட்டி இல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து கடை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. முடியாதுல்ல, முடியாதுல்ல. உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு தான். உங்களுக்கு எது ஆண்டவர் தந்திருக்காரு நிறைவா போட்டுக்கோங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா, மாறணும். உங்க குணம் மாறணும். உங்க குணம் மாற மாற உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நீங்களாவே இருங்க. நீங்க நம்ம ஏன் வேஷம் போடணும்? நம்ம ஏன் வேஷம் போடணும்? நம்ம நல்லது என்ன ஒரு பேட்டி சொல்லி இருக்கு, உலகத்திலே ஆமா சாரம் சட்டையோட ஊரை சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு உங்க பாட்டு பொய். சாட்சியை பத்தியா எல்லாம் ஜிப்பாவும் வெள்ளை வெள்ளையமா சுத்திட்டு இருக்க, இவன் ஒரு சாரத்தையும் சட்டையும் போட்டுட்டு தான் கறங்கிட்டு தெரியாது. அதை பத்தி இல்லை. ஏனென்றால் என்னுடைய கலாச்சாரம் இருக்குதாங்க. அல்லேலூயா. சோத்திரம். நான் அப்படி என்ன செய்யணும் போடணும்னு ஒரு காரணத்தை நான் போட்டிருப்பாரு. ஆனா நான் வாழ்ற ஊர்ல, நம்ம ஊரு, நம்ம ஜனம், நம்ம சொந்தக்காரங்க, இதுல நான் விசித்திரமா போறதுக்கு நான் விரும்பல. நான் சாதாரணமாட்டு நான் போறதுக்கு தான் நான் விரும்புறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மரியாதை, மதிப்பு இதெல்லாம் நீங்க கடன் வாங்க முடியாது. உங்க நேச்சுரலா உங்க குணாதிசயங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நல்லபடியா வளர 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 சொல்லப்போன கிருபையில் நீங்க பலப்பட 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 எல்லாம் தானா வரும். நீங்க போனாலே சொல்லுவாங்க, எப்பா அந்த அந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என் பிள்ளைய வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க பா. அவளையா வீட்டுக்குள்ள எப்போ வேண்டாம். ஏன்னா அவ கண்ணே ஒரு மாதிரி தான் பாப்பா. அது கண்ணு குறவுள்ளவங்களை நான் சொல்லல, புரியுதா உங்களுக்கு? கண்ணு குறவுள்ளவங்களை சொல்லல, அந்த கண்ணே ஒரு மாதிரி தான் பாப்பா. வீட்டுக்குள்ள ஏற்ற விடாதப்பா. அவ கண்ணு பட்டாலே எரிஞ்சு போயிடும், குடும்பமே நாசமா போயிடும், இருக்கிற பொருள் இருக்காது. ஆமா, வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கும், மஞ்சப்பொடி ஜீரகம் கடுகுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கும். உள்ள வந்து பார்த்தாலே பார்த்தாச்சுன்னா அடுத்த வாரம் என் வீடு தரிக்கிறாங்க. சொல்றீங்களா? நீங்களே சொல்றீங்களா? சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஒரு காலம் வரும். நீங்க இன்னைக்கு ஒரு வாலிப பருவம், ஒரு காலம் வரும்போது உங்களை கூப்பிடணும். வாங்க என் பிள்ளை வாழ்க்கை அனுப்புங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. சொந்த பிள்ளைகளை கூட கூடாது. நல்லா இருப்பவா ஆசீர்வாதமே எனக்கு வேண்டாப்பா. ஊர வேண்டாம், நீ ஏமாத்திட்டு இருப்பாங்க. நான் இத்தனை வருஷம் உங்களை இருந்து வாம்புத்தி எனக்கு தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கிருபையில நீங்க பலப்பட பலப்பட உங்களை கூப்பிடுவாங்க. வாங்க ஒரு இடத்துல நீங்க அலங்காரம் பண்ணிட்டு போறது இல்லை, நகம் போட்டு போறது இல்லை, அவங்களை கூப்பிட்டாலே அவங்க வந்து நின்னாலே அந்த இடம் ஆசீர்வாதம். ஆமா, அந்த இறுதியும் சுத்த இறுதி. அந்த பிள்ளையை கூப்பிடுங்க, அந்த சகோதரியை கூப்பிடுங்க, அந்த சகோதரனை கூப்பிடுங்க. அவன் சுத்த இறுதியும் அவன் வாழ்ந்துட்டு வாங்க வாங்க நீங்க முன்ன வந்து நிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது உங்க அழகை பார்த்தோ, உங்க நடைகளை பார்த்தோ, உங்களுடைய ஆடை ஆவணங்களை பார்த்தோ அல்ல, உங்களுடைய குணங்கள் அது எப்படி வரும்னா கிருபையில வளரும் போது. இங்க பாருங்க, எல்லாத்தையும் இழந்து தங்களுடைய பிள்ளை நாசமா போறதை நினைச்சு அப்படியே தலையில கை வச்சுட்டு இந்த நேரத்துல வராது. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதாவது நம்ம சொல்றோம், ஏற்கனவே அந்த பிள்ளைங்க நாசம் ஆகிடுச்சு, லைஃப் எல்லாம் டோட்டலா முடிஞ்சு, பொண்டாட்டி அவுட்டு. இந்த மனுஷன்
தன்னுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்பவும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களா. அந்த நேரத்துல 2 தூதர்களை அனுப்பி அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன், அந்த தேசமே நீ எரிந்து சுக்குநூறாக போகிறதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பிலே மண்ணெளி போட்டு புரியுதா? உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார் என்றால் இந்த வாய்ப்பை பிடிச்சுக்கணும். இந்த வாய்ப்பை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் எப்பொழுது இயேசப்பா நேரடியா வந்து பேச மாட்டார், வசனத்தின் மூலமா பேசுவார். என்ன மாதிரி ஊழியக்காரர்கள் மூலமா பேசுவார். பிடித்துக் கொள்ளணும். திணற ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பேர் போட்டு விட்டுறாங்க. இருக்கட்டும். ஆனா எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களா. போய் அங்க பிடிச்சி உள்ள இருந்தவர்களை இழுத்து தூக்கி வெளியே தூக்கிறார். ஏகப்பட்ட சத்தியம் அதுல இருக்கு, ஏகப்பட்ட காரியம் அடங்கி இருக்கு. வரமாற்றையில் பிடிச்சிருந்த பிறகு இறக்க, அதான் பைபிள் சொல்லுது, இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் இப்படி சாகக்கூடாது. அவன் கிருபை இழந்தவங்க சாகக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நாம் சிந்தின ரத்தம் வீண் போகக்கூடாது. இன்னைக்கும் இயேசப்பா அப்படிதான் இருக்கிறார். அவர் சிந்தின அந்த ரத்தம் வீண் போகக்கூடாதுன்னு இருக்கிறார். ஏன் நான் சிந்தின ரத்தம் வீண் போகக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு என்ன நான் வாய்ப்பு கொடுப்பேன். பிடிச்சு இழுக்கிறாரு. வேண்டாம், இந்த வீடு, இந்த தேசம், இந்த ஊர் ஒண்ணுமே வேண்டாம், வா. நாம என்ன செய்ய? உனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டா மறுபடியும் ஒரு தப்பு பண்ணாத. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உன்னை காப்பாற்றுவதற்காக தூதர்களை இயேசு கிறிஸ்து அனுப்பி விடுவார். என்னை உங்களை காப்பாற்றுவதற்காக தூதர்கள் நம்மோடு கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த தூதர்கள் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் தூதர்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற போராட்டம், எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணவனா என்னெல்லாம் சொல்லுவாங்க எனக்கே தெரியாது. பணம் அந்த தூதர்கள் என்ன பாதுகாக்கிறாங்க. அவ்வளவு மந்திரவாதம் பண்றான், அவ்வளவு செய்வன பண்றான் என்று பார்க்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு விடுப்பு, அதை உரிச்சி பச்சை அப்படி மூடி போட்டு வச்சிருக்கு. அதை எங்க அதை எடுக்கிறாங்க. ஒரு பொடிய இதை பார்க்கிறேன். செத்த 2 மனிதர்களை பார்க்கிறேன். இந்த மனுஷர்கள் அதை என்ன செய்யறாங்க, பிடிச்சு அதை வைக்கிறாங்க. எல்லாமே அசுத்தாது இல்லை, ஏதோ மாந்திரிகமானி. எனக்கு பிடிக்கல. பார்ப்பதன் காலையிலேயே கஷ்டமாக இருந்தது. இது யாருக்குள்ளது? நமக்குள்ளதா? எங்கேயா? ஒன்றும் தெரியல. சோத்திரம். ஆனாலும் கூட தேவனே சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளது. வரங்கவே இல்லை பாருங்க. சோத்திரம்டே சோத்திரம் சோத்திரம் எரிஞ்சு போகட்டும் ஜோம் பண்ண. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சோத்திர இந்த விடுமை நம்ம கிட்ட இருந்தாலும் கறி வச்சு சாப்பிடுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ நீங்க பாருங்க, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. உங்களை என்னையும் காப்பாற்றுறது உங்க கண்களுக்கு தெரியல. நீங்க தப்பு செய்றீங்க, தவறு செய்றீங்க, பாவம் செய்றீங்க. ஆனாலும் ஆண்டவர் அவள் ரட்சிக்கப்பட்டவள். இல்ல ஒருவேளை உங்களுடைய தாய்க்காக இருக்கலாம், தகப்பனுக்காக இருக்கலாம், இல்ல ஊழியக்காரனுக்காக கூட இருக்கலாம். வேதனைப்படுவாங்க. எனக்கெல்லாம் சிலரை பத்தி நல்லா தெரியும். ஆண்டவர் உயிரோட வைக்கிறது காரணம் இவங்களை வந்து என்ன செய்ய போறோம், அழுதுகிடப்பாங்க, தன்மாரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் அதனால ஆண்டவர் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் அந்த ஊழியத்தை வெட்கப்படுத்திட கூடாது. அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, மனவேதனை நடத்திடுவாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம எல்லாம் நீதிவான், நம்ம எல்லாம் பெரிய சூப்பர் டூப்பர் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் தாங்க என்னைய உங்களை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. வரங்களவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். யார்கிட்ட
அல்லேலூயா சொல்றாங்கன்னா இல்லைன்னா உறக்கம் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் சில ஊழியக்காரங்க அல்லேலூயா சொல்லுங்க, சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டுங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுல ஒரு காரணம். அதுக்குதான் அவங்க சொல்றாங்க, ஏன்னா தூங்கிடுவாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த காரியத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன விஷயம் என்றால், அவர் நீதிமான் என்று சொன்னோம். அந்த நீதிமான் எப்படி இருக்கிறான் பாருங்க. தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கூட கொடுக்கல, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன நம்பி வந்தவங்க தொடக்கூடாது. புரியுதா? அதே காரியத்தை தான் ஏசப்பா செஞ்சாங்க. நீ என்ன வேணும் என்றாலும் சிலுவையில கொண்டு வச்சு பண்ணு, ஆனால் என்னை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளை நீ தொடக்கூடாது. பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. நீ என்ன வேணாலும் என்கிட்ட வா, நீ என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன அவமானப்படுத்திக்க, என்னை கேவலப்படுத்திக்க, ஆனா என் பிள்ளைகளை நீ அவமானப்படுத்த கூடாது, என் பிள்ளைகளை நீ கேவலப்படுத்த கூடாது, என்னை நீ சிலுவையில் அடித்திக்க, ரத்தத்தெல்லாம் நீ குடிச்சிக்க, ஆனால் என் பிள்ளைகளுடைய ரத்தத்துல ஒரு சொட்டு கூட உனக்கு உரிமை. புரியுதா உங்களுக்கு? அதே அனுபவம் தான், அதே காரியம் தான். என் பிள்ளைகளை கூட சோத்திரம். அதான் ஏசப்பா பிதா நம்ம மேல அன்பு செலுத்தி என்ன செய்தாரா? ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன செய்தார்? விட்டு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு நீதிமான் நீங்க பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைகளுக்காண்டி தானே ஏமாத்துறோம், போய் சொல்றோம், பித்தலாட்டம் எல்லாம் பண்றோம். நீங்க அப்படி கிடையாது, உலகத்துல தானே அப்படிதானே? ஆமா. அடுத்தவன் பிள்ளை அடுத்த வீட்டுல கஞ்சி குடிக்கலையோ அவன் பிள்ளை நாசமா போட்டு நான் என்ன செய்வேன்? 5 பைசா வட்டி, 4 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, குழுல இருந்து 1 பைசா எடுப்பு. குழுல இருந்து எத்தனை பைசா எடுப்பு? 1 பைசா எடுப்பு. 1 பைசா கொடுக்கல, 1 பைசா, அதெல்லாம் 4 பைசா கொடுப்பேன், இல்லைன்னா 5 பைசா கொடுப்பேன், இல்லை 10 பைசா கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஒன்னெல்லாம் வந்து அசிங்கமா இல்லை. எப்படி உங்களுக்கு ஆவி வருதுன்னு எனக்கு தெரியுது. கேட்டா பரிசுத்தாவி, எங்களாவது பரிசுத்தாவி கேவலப்படுத்தாருங்களா? கிறிஸ்தவத்தெல்லாம் அசிங்கப்படுத்தாருங்க. நீங்க எல்லாம் வாழ்ந்தா கரெக்டா வாழு, இல்லைன்னா வராது. நீ எங்க இருந்து அங்கே போய் உட்கார்ந்துக்க. தோத்தரம் இது அனுபவம் இல்ல. பரிசுத்தாவி நல்ல புரிந்து கொள்ளுங்க. கேவலப்படுத்துற ஒரு கூட்டம் இருக்கு. கேவலப்படுத்துறது கிருபையில பலப்படுறவன் இப்படி இருக்க வேண்டாம். கிருபையில பலப்படுத்துறவன் அடுத்த வீட்டுல அடுத்தறியலா ஆண்டவரே அந்த வீட்டு ஆசீர்வாதிகள் ஜெபம் பண்றவன் கிருபையில உள்ளவன். அடுத்த குடும்பம், அடுத்த கொண்டாடி பிள்ளைகள் நாசமா போறத கிருபையில பலப்படுறவன் விரும்ப மாட்டான். கிருபையில பலப்படுறவன் அடுத்தனுடைய உழைப்பு, அடுத்தனுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த அவனுடைய கஷ்டத்துல இருக்கிற அவன் உழைத்து சம்பாதிக்கிற அந்த ரத்தத்தை வட்டி என்று சொல்லி உரிச்சு குடிக்க மாட்டான். கவனம். யாராவது இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது என்னைக்கு வரை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரும். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, கவனமா இருங்க. யாராவது இந்த அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது உனக்கெல்லாம் ஒரு பரிசுத்த ஆவி. கேவலமா இருக்குங்க. கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்த ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. சாயந்தரம் என்னது சாராயாவா செய்யறதெல்லாம் அடியா. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அந்தரத்துல பறப்பாங்க. அந்தரத்தை காவடி எடுப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி பறக்கதான் செய்வாங்க. அப்பா விட்டாச்சுல குதிச்சு 2 குட்டிக்கார எடுத்துட்டு போவோம். ஒரு வாரம் செய்யறதெல்லாம் அட்டூழி, அநியாயம், ஏமாத்து, பொய், பித்தலாட்டம். நீதிமான் அப்படி இருக்க மாட்டாங்க. கிருபையில் பலப்படுறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. கிருபையில் பலப்படுறவங்க மற்றவர் குடியவர்களை யோசிப்பாங்க. உலகத்தில் உள்ள பாவங்கள், உலகத்தில் இருக்கிற வறுமை, பட்டினி, பசி, இவைகளை கொஞ்சம் சிந்திப்பாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் இறக்கமே கிடையாது.
இறக்கதை நீங்க பார்க்க முடியாது. ஆனா இயேசுவை பத்தி பேசுவோம். பொய்களை நம்பாதீங்க. நீதிமான் சோத்திரம். இந்த நீதிமான் எப்படி இருக்கணும் தெரியுமா? தன்னை நம்பி வந்தவங்களை என்ன செய்யக்கூடாது? கைவிடக்கூடாது. உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. இயேசு நீங்க நம்பி வந்திருக்கிறீங்கன்னா அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். அப்படி நீங்க கைவிடப்படுறீங்கன்னா அவருடைய கையில உதறி போகிறதுனால தான் கைவிடப்படுறீங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாதபடினால தான் கைவிடப்படுறீங்க. அவருடைய வார்த்தைக்கும் நீங்க வசனத்துக்கும் கீழ்ப்படியும் போது நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. வாசிக்க இன்னொரு வசனத்தை கூட. சோத்திரம். கிருபையில் பலப்படுவதற்கு அதே சோத்திரம். அந்த கிருபையில் பலப்பட்டிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:12. சங்கீதம் 92:12. நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வாரா? வளருவார். நீதிமான் எப்படிப்பட்டவர்களா இருப்பா? பனையை போல என்ன செய்வாங்க? செழிப்பாங்க. இந்த பனைய பாருங்க, நல்லா இப்போ இந்த மாசம் நமக்கு ஒரு நல்ல மழை இல்லாதபடிக்கு ஒரு வறட்சி இருந்தா, வறட்சி இருந்தா இல்லையா? ஆனா பருவத்துல நீங்க பாத்தீங்களா வறட்சி இருந்தா? அந்த நேரத்துல நமக்கு அது கனி கொடுத்தது. இந்த ஜனங்களை மக்களை காப்பாற்ற ஒரு பெரிய ஒரு புண்ணியம் எதிர்கொண்டுன்னா இந்த பனைமரத்தை. ஆகத்தான் பனைமரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் பனியை போல செழிப்பார். காரணம், அவர்கள் வறண்ட இடத்துல இருந்தாலும் அவர்கள் செழிப்பார்கள். என்ன செழிப்பு அவர்களுக்கு உண்டாகும் தெரியுமா? ஆவிக்குரிய செழிப்பு உண்டாகும். என்ன செழிப்பு? ஆவிக்குரிய செழிப்பு. இந்த ஆவிக்குரிய செழிப்புல முக்கியமான காரியம் என்னன்னா கிருபையில பலப்படுறது. அவர்கள் என்ன விதத்துல வறட்சி வந்தாலும் அவர்கள் கிருபையில் பலப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. கடைசி காலத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வறட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 2 வசனங்களை சொல்லி முடிச்சிருந்தேன். 1 சாமுவேல் 3:1. அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கடைசி காலத்துல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருக்கு. நீங்க நீங்க அநேக கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கூட்டங்கள்ல கோமாளி வித்தைகள் பயங்கரமாக நடக்கும். நிறைய கோமாளி வித்தைகள் நடக்கும். வேற வழி இல்ல. கோமாளி வித்தைகளை காண்பித்தால்தான் ஜனங்கள் நல்ல பிரசங்கின்னு சொல்லுவாங்க. கோமாளி வித்தை காண்பிக்கிறதா என்ன செய்ய மாட்டாங்க. பிரசங்கத்தை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல ஏறி நின்று கொண்டு பரியாசமும் காவடிகளும் இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. வசனம் குறைவு. வசனத்தை எடுத்து பேசுகிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு காரணம், இப்படிப்பட்ட காலத்திலும் நீங்களும் நானும் வளருவோம். காரணம், கிருபையில வளருவோம். பஞ்சம் இருந்தாலும் அந்த வசனத்தை குறித்த அந்த அது அபூர்வமாக இருந்தாலும் இது எங்கும் கிடைக்காட்டாலும் நீங்களும் நானும் பனை போல கிருபையில செழிப்பா என்ன செய்வோம்? வளருவோம். இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம், ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வாசகம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். எனவே ஆகாரம் குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. கடைசி காலத்தில் இது நடக்கும் போது எப்படி இருக்கும்? வசனம் கிடைக்காத காலம் வந்து பஞ்ச காலம், அது வறண்ட காலம். இந்த வறண்ட காலத்திலேயோ நீங்களும் நானும்
கர்த்தருக்குள்ளாக ஒரு நீதிமானாய் இருப்போம் என்றால் நீங்களும் நானும் கிருபையில் பலப்பட்டு கொண்டே தான் இருப்போம். அல்லேலூயா. நீங்க கிருபையில் கீழே போயிட மாட்டீங்க. வசனம் கிடைக்கல, எனக்கு போதனை கிடைக்கல, நான் தான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், எனக்கு நான் அவ்வளவு பெரிய போதனை கிடைச்சா எனக்கு நான் வந்தேன், ஏதோ நாமே என்னன்னு தெரியாம தான் வந்தேன், சத்தியம் என்னன்னு தெரியாம தான் வந்தேன். நான் இன்னைக்கு நிக்கல, எப்படி நிக்கிறேன்? கிருபை நான் நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்கேயும் போய் உட்கார்ந்து யாருக்கிட்டே நம்ம படிக்கலைங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரட்சிக்கப்பட்டு சோத்திரம் 3வது மாசம் என்ன செய்யறேன்? ஒரு சர்ச்சுக்கு போறேன், அடுத்த மாசமே ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அடுத்த 3 மாசம் வேதாகம கல்லூரி போறேன், அந்த 3 மாசத்துல கர்த்தருடைய சித்தம் அப்படியே திரும்பி நான் ஞானஸ்நானம் எடுத்த பாஸ்டர் கிட்ட போறேன், அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கு இடையில நான் என்ன படிச்சிருப்பேன்? நான் என்ன படிச்சிருப்பேன்? நீங்க சொல்லுங்க. ஏதாவது படிச்சிருப்பேன்? இல்லை. நான் ஒரு வறண்ட காலத்துல தான் இருந்தேன். ஆனால் அந்த கிருபை என்னை பலப்படுத்திக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நான் அவ்வளவு பெரிதாக எங்கேயும் போய் நான் பல கன்வென்ஷனுக்கு போனது கிடையாது. நீங்க போன கன்வென்ஷன்கள் நிறைய மீட்டிங் நான் போனதே கிடையாது. இன்னைக்கு 4 மாவடி எந்த திசையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் எந்த பிரசங்கருடைய ஒரு கூட்டங்களுக்கும் நான் போனது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட சில ஊழியர்கள் வரும்போது அவருடைய கூட்டத்தில் நான் போய் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் இருந்திருக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் மற்றபடியாக பார்க்க போவேன். என்ன நடக்குன்னு ஒரு கூட்டம் நடக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போவேன். 5 நிமிஷம் நிற்பேன், வந்துடுவேன். எப்படி இது உண்டாகும்? எந்த வசனம் எனக்கு பெருசா கிடைக்கல, எந்த வெளிப்பாடு எனக்கு கிடையாது. எப்படி? ஆனால் அந்த கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை தான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் நிக்கிறேன், கிருபை தான். அந்த மாதிரி நான் ஒன்னும் பிஹெச்டி முடிக்கல, எந்த டிகிரி முடிக்கல, கிருபையினால் பலப்பட்டேன். நான் கிருபையை பிடிச்சேன். கிருபை தான், இப்பவும் கிருபையை தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். மனுஷனை பிடிச்சா விழுந்து போயிருவோம், அங்கே இங்கே பல ஊழியக்காரர்களை தேடி போனா நாசமா போயிருவோம். ஆனால் கிருபையை பிடிச்சிட்டவனை வச்சு விடுங்களோம், தப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. சோத்திரம். கிருபையை பிடிச்சவனா கடைசி வரைக்கும் அத்தமாய் சேர்ந்துருவோம். கிருபையை விட்டுட்டவனா தொலைஞ்சு போயிருவோம். கிருபையை விட்டுட்டவனா நம்ம முடிஞ்சு போயிருவோம். பாருங்க, பஞ்சகாலம், வசனம் கேட்க கூடாத காலம், என்னன்னு தெரியாத காலத்துல கூட பாத்தீங்களா, அந்த பஞ்ச காலத்துல கூட பனையை போல நீதிமான் என்ன செய்வான்? செழிப்பா. நீங்க நீதிமானா இருக்கும் போது நீங்க செழிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை நம்பி வந்த யாரையும் இயேசு கைவிட மாட்டார். நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் இழந்துட்டேன், நான் விட்டுட்டேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லி ரட்சிக்கப்பட்டதில் இருந்து இவ்வளவு நாள் வரைக்கும் நான் எத்தனை நாள் இந்த கிருபையில நான் பலப்பட்டேன். அதான் நான் சொல்றேன். ஒரு கொட்டு வாங்கினா ஆண்டவர், அந்த கொட்டு தீண்டாச்சுன்னா அதை சொல்லலாம். ஆமா, கிளி எங்க போச்சு? பறந்து போச்சு. இதான் நம்ம வாழ்க்கை. உன்னாரம்ப சுயநலமான வாழ்க்கை. தேவைன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கருவேப்பிலையா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஆண்டவர் அப்படியெல்லாம் பயன்படுத்தாதுங்க. உங்க தேவைக்கு அவருக்கு தேவை, இல்லைன்னா வரத்துக்கு எனக்கு பெறப்பட்டுருவேன், இல்ல எனக்கு அவர் மறுபடியும் வேணும், அப்படி செய்யாதுங்க. அவர் தெய்வங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனமே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார். எந்த கட்டத்தில் இருந்து உங்களை எந்த கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க இயேசுக்கு என்ன செய்தீங்க? நாம இயேசுக்கு என்ன செய்தோம்? கேட்பார்களா? எல்லாருக்கும் ஒரு காலம் அவர் கேட்பாரு. இன்னைக்கு விட்டுருங்க. வரும் ஒரு காலம் பதில் சொல்ல முடியாம நம்முடைய கண்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கு. உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். நீ சாதாரணமான காரியங்களுக்கெல்லாம் என் கிருபையை தூக்கி எரிந்து கொண்டு நீ மனுஷனுக்காக என்ன உதவி போட்டு போனாப்பா. போ,
அந்த மனுஷனே உன்னை ரட்சிப்பார், அந்த மனுஷனே உன்னை வாழ வைப்பார், அந்த மனுஷன் மூலமாகவே நீ ஆசீர்வாதமாயிரு. ஆண்டவர் தடுக்க மாட்டார், தடுக்க மாட்டார். ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லைன்னு இயேசுக்குள்ள வரும் காலம் வருகிறது. திடீர்னு பார்த்தாச்சுன்னா கூட்டங்கள், சொந்தங்கள், உறவுகள், பந்தங்கள் வரும்போது கொண்டாடுறதுலையும் கூத்தாடுறதையும் குடிக்கிறதுலையும் புசிப்புலையும் தான் மைண்டு போயிட்டே இருக்க தவிர சோத்திரம் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். கடந்த நாட்கள்ல நம்ம எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம். இன்னைக்கு நான் என் குடும்பம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அன்னைக்கு அந்த கர்த்தர் இல்லைன்னா நான் இல்லை. அல்லேலூயா. யாராவது நீங்க நினைச்சு பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவில் பலப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்க தேவைக்கு மாத்திரம் இயேசுவை பிடிச்சு உங்க தேவையில்லாத நேரம் அவரை தூக்கி எரியாதுங்க, வேதனைப்படுத்தாதுங்க. ஒரு ஒரு வயிறு வலி வந்தா தாங்கிக்கிட மாட்டேன், ஐயோடு கதறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இயேசுவை நாம் இன்னைக்கு சேருது சிலுவையில அவன் ஒரு முறை தான் ஈட்டியால குத்துனான், நாம் இன்னைக்கு பல முறை குத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை விட்டு விடாதீர்கள். கடைசி காலம், இந்த கடைசி காலத்துல நமக்கு இயேசப்பா ரொம்ப முக்கியம். எல்லாரும் எழுப்புவோமா? விட்டு விடாதீர்கள். கிருபையில பலப்படுங்க. கிருபையில உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொண்டிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நீதிமானாய் இருந்தார், ஸ்தோத்திரம். அடுத்தவர் உத்தமனாய் இருந்தார், ஸ்தோத்திரம். அடுத்தவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா.